ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வரலட்சுமி பூஜையோட பார்ட் 2. வரலட்சுமி பூஜை எவ்வளவு எளிமையா கொண்டாடலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். லட்சுமி பூஜைக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலச சொம்பு தேவை. கலச சொம்பு அப்படின்னா கண்டிப்பா சில்வர்ல இருக்கக்கூடாது, பித்தளையிலயோ இல்ல செம்புலயோ இருந்தா ஓகே. நான் வந்து செம்புல ரொம்ப கம்மியான வெயிட்ல ஒரு 450 ரூபாய் ரேஞ்சில ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட்டா அம்மன் சிலை இருக்க மாதிரி வாங்கிட்டேன். ஆனா நம்ம 9 லட்சுமி இருக்க மாதிரி வாங்கினேன். ஆனாலும் நான் அது வந்து கலசத்துல ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அந்த 9 அம்மன் நினைவா அதை தான் வச்சு கும்பிடுவேன். அதுலயும் வந்து அரிசி எல்லா பொருளும் போட்டு அதுக்கும் கலசம் வச்சு எல்லாமே போட்டு தேங்காய் மஞ்சள் குங்குமம் தடவி அங்க ஒரு கலசம் வச்சு அதோட வாங்கின அம்மனையும் வச்சு சாமி கும்பிடுவேன். முத வாங்கின அந்த அம்மன் தான் எனக்கு ஆசை அப்படின்றதுனால அந்த அம்மனை நான் வந்து எப்பயுமே கலசத்துல வச்சு கும்பிடுவேன். நான் வரலட்சுமி பூஜை பண்ணும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கலசத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா சொம்பு வாங்குறீங்க அப்படிங்கும்போது செம்புல வாங்குறது ரொம்ப அதிர்ஷ்டம். அதுவும் 9 லட்சுமி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல அரிசி பச்சரிசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய வேணாம். ஒரு நம்ம ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க. சொம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா காதார கருகுமணி எப்படி இருக்குங்கிறத கிளிப்ல ஆட் பண்ற பாருங்க. காதார கருகுமணி, எலுமிச்சை பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் வந்து ஒரு 9 நாணயம் போட்டுக்கோங்க. ₹1 ₹2 காயின் இருக்கும் இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. உங்ககிட்ட கோல்டுல மோதிரமோ இல்ல செயினோ இல்ல காயினாவோ இருந்ததுன்னா கூட போட்டுக்கோங்க, உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. ஆனா 9 காயின் கண்டிப்பா போட்டுக்கோங்க. வெள்ளி இருந்தா வெள்ளியும் காயின்ல வச்சிருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் தான். தங்கம் வெள்ளி எல்லாம் ஆப்ஷன் தான். கண்டிப்பா 9 நாணயம், எலுமிச்சை பழம், அப்புறம் வெத்தலை பாக்கு, காதால கருகுமணி, வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது ஏலக்காய். அவங்களுக்கு வாசனை தெரிவினா ரொம்ப பிடிக்கும். ஒரு 9 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லவங்கம், பட்டை லவங்கம்னு இருக்கும் இல்லைங்களா, அதுல அந்த லவங்கத்தை மட்டும் போட்டுக்கோங்க. அதுவும் வாசனை தெரிவும் தான். சோ லவங்கம் 9 போட்டுக்கோங்க. பாக்கு, இதெல்லாம் அதுல மெயினா இருக்க வேண்டியது. இதோட ஜாதிக்காய் மாசிக்கான்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில விற்கும். அந்த ஜாதிக்காய் மாசிக்காய்லாம் வாசனை தெரியும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் அதுல போடுறோம் அப்படிங்கிறது பலன் நிறைய தரும். சரி, அடுத்ததான் பாத்தீங்கன்னா கலசத்துக்கு அந்த முகம் பொருந்துற மாதிரி தேங்காய் கரெக்டா அளவெடுத்து ஒண்ணு வாங்கிக்கோங்க. அதுல ஃபுல்லா மஞ்சள் தடவிக்கோங்க. குடுமி மேல இருக்க மாதிரி அம்மனுக்கு மஞ்சள் ஃபுல்லா தடவிட்டு அதுல குங்குமம் பாத்தீங்கன்னா நெற்றி திலகம் மாதிரி நேரா வைக்கணும். வக்கீல பி ஷேப்ல போட்டுக்கலாம். நான் அலங்காரம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. பிக்சர்ல இருக்கு அம்மனுடைய கலசம் எப்படி வச்சிருக்கேன்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரிதான் நான் அப்போ வரலட்சுமி பூஜை அப்ப பண்ணும்போது கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு அடுத்த வருஷம் யூஸ் ஆகும். இந்த வருஷங்க இந்த மாதிரி வச்சு பூ அம்மனுக்கு போட்டு உங்ககிட்ட வளையல் போடாத வளையல் நிறைய இருக்கு அப்படின்னா அம்மனுக்கு வளையல் மாலை கட்டிக்கோங்க. உங்ககிட்ட தோடு இருக்கு அப்படின்னா தோடு ரெண்டையும் கலசத்து மேல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அம்மனுக்கு எப்படி எப்படி அலங்காரம் பண்ணுமோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்கு நல்ல நேரம் எப்போ அப்படின்னு காலையில ஈவினிங் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்ததான் வரலட்சுமி பூஜைக்கு அம்மனை அழைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அம்மன் அழைக்கிறது உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. நீங்க 3 நாள் வைக்கிற மாதிரி இருந்தா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை வருது, அப்போ நீங்க வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேல நல்ல நேரம் பார்த்துட்டு கௌரி பஞ்சாங்க நேரம் பார்த்துட்டு அந்த நேரத்துல வந்து அம்மனை வெளியே வச்சு அழைக்கணும். வெளியே நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அப்படியே அம்மனை ஒரு மணப்பலகையோ இல்ல உங்ககிட்ட ஸ்டூல் இருக்கு, ரொம்ப யூஸ் பண்ணாம நல்ல ஸ்டூலா இருக்கு அப்படின்னா அதுல அம்மனை வச்சு வெளியே கொண்டு போய் வச்சு நீங்க கற்பூரம் தீபம் காட்டி மனசார நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கிட்ட நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, உங்களோட வறுமை நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், உங்களுக்கு குழந்தை வரும், கல்யாணம் வரும், இந்த மாதிரி எது வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு நீங்க மனசார அம்மனை கும்பிட்டு கற்பூரம் தீபம் காட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க எந்த இடத்துல வச்சு வழிபடுவீங்களோ அந்த இடத்துல வச்சு அம்மனுக்கு இலை போட்டு அப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கலோ இல்ல கேசரியோ ஏதோ ஒரு இனிப்பு பலகாரத்தை செஞ்சு இல்ல கடையில வாங்கின ஸ்வீட்டோ எச்சுப்படாததை வாங்கி அம்மனுக்கு வச்சு சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி உங்க வசதிக்கு முடியும் அப்படின்னா தேங்காய் பழம் உடைச்சு கூட நீங்க வழிபாடு செஞ்சு சாமி கும்பிடலாம். இல்ல என்னால ஒரே ஒரு நாள் தான் வரலட்சுமி பூஜை பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். உங்க வசதிக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்க செஞ்சுக்கலாம். 3 நாள் பண்றீங்க அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை பண்ணிட்டு
வெள்ளிக்கிழமை சாமியை வச்சு அழைச்சி கும்பிட்டு நீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில அதே மாதிரி கௌரி பஞ்சகம் நல்ல நேரம் பார்த்து அப்பயும் அம்மனுக்கு பிரசாதம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிடணும். இந்த மாதிரி 3 நாள் செய்றீங்கன்னா சனிக்கிழமை நீங்க அம்மனை அலங்காரம் பண்ணிட்டு அம்மனுக்கு பிரசாதம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு நீங்க விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களுடைய அரிசி பானைக்குள்ளார நீங்க எங்க அரிசி வச்சிருக்கீங்களோ அங்க வச்சு இனிமே நீங்க நிரந்தரமா எங்க வீட்டுல அன்னபூரணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நான் வேண்டிப்பேன். அன்னபூரணி தாயா எங்க வீட்டுல என்னைக்குமே குறைவில்லா செல்வத்தோட இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்மனுடைய அலங்காரத்தை கலைச்சிருங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களோட வளர்ச்சிங்கிறது 1 வருஷம் கழிச்சு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ங்கிறது உங்களால முடியும் அப்படின்னா ஒரே ஒரு சில்வர் தட்டு, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு புடவை, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு இதை மட்டும் வச்சு இதோட பூ வச்சு வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் இதை வச்சு கொடுக்கலாம். இதுல கண்டிப்பா ஒரு பொருள் ஆட் பண்ணும். அது என்ன அப்படின்னா தேங்காய். தேங்காய் எதுக்கு வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய வம்சம் அடுத்தடுத்து வாழையடி வாழையாக விருத்தி ஆகணுங்கிறதுக்காக தேங்காவும் அதுல வச்சு கொடுப்போம். மஞ்சள் குங்குமம் தாலி கயிறோட குண்டு மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மஞ்சள் விரலி மஞ்சள் இல்ல குண்டு மஞ்சள் இருக்கும், அதை வாங்கி அதுல வச்சு இதோட வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் தேங்காய் வச்சு கொடுக்கலாம். தேங்காய் கொடுக்கறது இருக்குன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா எவ்வளவுலாம் வாங்க முடியாது அப்படின்னா ஒரே ஒரு ஜாக்கெட் விட்டு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு குண்டு மஞ்சள் தேங்காய் வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் இப்படி வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப எளிமையா நீங்க கொடுக்கலாம். உங்க வீட்டுல இருக்க தட்டத்திலேயே கூட வச்சு கொடுக்கலாம். உங்க வசதிக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க. நான் வரலட்சுமி பூஜை பண்றது சமைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து போடுறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்க வரலட்சுமி பூஜைக்கு யூஸ் ஆகும். இந்த வருஷம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். வரலட்சுமி பூஜை பண்ணி பாருங்களேன். உங்களுடைய வறுமை நீங்கும். நீங்க சுயமா உங்க சொந்த கால்ல நிற்பீங்க. நிறைய உங்களால சொந்தமா யோசிக்க முடியும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி விரும்பி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா அம்மன் அருள் புரிவாங்க. இப்போ வாடகை வீட்டுல இருந்தாலும் எங்க சொந்த வீட்டுல இருந்து இந்த வீடியோ எடுத்து போகணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு நாட்கள்ல வரலட்சுமி பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்குறேன் பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் வந்து வரலட்சுமி பூஜையை 3 நாள் பண்ணுவேன். முன்னாடி நாள் வியாழக்கிழமை சாயந்தரம் சாமி அழைச்சி வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவேன். சாயந்தரமா பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பூஜையை நிறைவடைவு செய்வேன். நான் ஒவ்வொரு வீடியோவா கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். நீங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படிதான் என்னுடைய வரலட்சுமி பூஜையை நான் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களா வசதிக்கு தகுந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.